முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை நானாக தேடி வருவதற்கு பல காரணங்கள் உண்டு தங்கமே. இம்முறையும் நீ என்னை அலட்சியப்படுத்தினால் இனி நிச்சயமாக உன்னை தேடி என்றுமே நான் வராமல் இருந்து விடுவேன். எப்பொழுதும் உன் மனம் ஏதோ சஞ்சலத்தில் இருக்கின்றது. என் பிள்ளையை எப்படி ஆறுதல் செய்வது என்று தவித்து கொண்டிருப்பதனால் இப்பதிவின் மூலம் உன்னிடத்தில் பேசுவதற்காகத்தான் உன்னை தேடி தேடி நான் வருகின்றேன். ஆனால் நீயோ என்னை தொடர்ந்து அலட்சியம் செய்கின்றாய். கவலை கொள்ளாதே, நீ காத்திருந்தாய் அல்லவா? உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பித்து விட்டன தங்கமே. உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் வந்து சேரும். தடைகள் அத்தனையும் விலகுகின்றன. உன்னை மதிக்கவே இல்லை யாரும் என்று எத்தனை முறை நீ வேதனை அடைந்தாய். இப்பொழுது மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தரும்படி நடக்கப் போகின்றது. உன்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பார்கள். உனக்கு எதிராக இப்பொழுது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் பல நல்ல நல்ல மாற்றங்கள் காணப்போகின்றாய். மகிழ்ச்சியாக இரு. சற்றும் சந்தேகம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். சரியான சந்தர்ப்பத்தில் காலத்தையும் அருள்வான் முருகன். படைத்தவனுக்கு தெரியும் உனக்கு எது வேண்டும் என்று, உனக்கு எது வேண்டாம் என்றும் தெரியும். அதனால்தான் உனக்கு தேவையில்லாத பொருளை உன்னிடத்தில் இருந்து விலக்குகின்றேன். ஆனால் அதை புரிந்து கொள்ள முடியாத நீயோ அதை நினைத்து வருத்தத்தில் இருக்கின்றாய். ஆனால் சற்று புரிந்து கொள்ள முயற்சி செய் தங்கமே. நீ இப்பொழுது மனக்குழப்பத்தில் இருக்கின்றாய். இப்போது நடப்பது நன்மைக்கா என்று நடப்பது எதுவாயினும் என்னிடம் வந்து முருகா, என்ன நடந்தாலும் நீயே துணையாக இரு என்று கூறிவிட்டு உன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டே இரு. உனக்கு நடக்க வேண்டிய அனைத்து நல்லதையும் நான் முன்னின்று நடத்தி வைக்கின்றேன். உன்னை தனியாக ஒதுக்கிவிட்டார்கள் என்று மன வருத்தம் ஒருபொழுதும் அடைய வேண்டாம். தனியாக இருப்பதினால் யாரும் இங்கு அனாதை இல்லை. இந்த உலகிற்கு நாம் தனியாகத்தான் வந்தோம் என்று எண்ணிக்கொள். பயணத்தின் போதும் தனியாக பயணம்தான் செய்வோம். அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும். அப்பா முருகா, என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே. நானும் உங்களை விடாமல் வணங்கி கொண்டு தான் இருக்கின்றேன். எனக்கு ஒரு பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தாய் அல்லவா? ஒரு விதையை விதைத்து விட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும். அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும், காய்க்கும். ஆனால் தினமும் அது முளைத்து விட்டதா, வளர்கின்றதா என்று பராமரிப்பதை போன்று உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும். அது உன்னை சுற்றி நடந்து கொண்டு தான் இருக்கும். உன் வினை தீரும் காலம் வரை நீ பொறுத்திருக்கத்தான் வேண்டும். நிச்சயம் அவை கூடிய விரைவில் உன் வினையெல்லாம் தீரும் காலம் வரும். அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உன் பிரார்த்தனை நீரூற்றி வளர்ப்பது போல் உன்னுடைய வாழ்க்கையையும் உன் அப்பா நான் நீரூற்றி சந்தோஷமாக வளர்க்கப் போகின்றேன். உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்க யாரையும் நான் அனுமதிக்கப் போவதில்லை. நீ நன்றாக வளர்ச்சி அடைவாய், சந்தோஷமாக இருப்பாய். ஓ முருகா.